வணக்கம். இந்த வருஷத்தோட கடைசிக்கு வந்தாச்சு. நிறைய பாடங்கள், சந்தோஷமான நினைவுகள், நல்ல நல்ல தருணங்கள்னு நிறைய விஷயங்கள் நமக்கு நடந்திருக்கும். நமக்கு நடந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளை சுத்தி நடக்கிறதையும் நாம உன்னிப்பா கவனிக்கணும். உலகத்தில் உள்ள எல்லா பகுதிகளிலுமே விதவிதமாக துன்பங்களே பெருகி கொண்டிருக்கின்றன. இயற்கை சீற்றம் ஒரு பக்கம் இருக்க, மனிதர்கள் தங்களை தாங்களே அடித்து வீழ்த்திக் கொள்வதும் நடக்கிறது. சொத்தின் பெயரால் முதியவர்கள் ஏமாற்றப்படுவதும், காமத்தின் பெயரால் பெண்கள் மீது நடக்கும் பாலியல் வன்கொடுமைகளும், மதத்தின் பெயரால், மொழியின் பெயரால், கட்சியின் பெயரால் மனிதர்கள் இடையறாது அடித்துக் கொள்கிறார்கள். நிம்மதி என்பதே பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது. வன்முறையால் வன்முறையை அடக்கி வைக்க முடியாது. மீண்டும் வன்முறை வெடிக்கும். எனவே இதை தடுத்து நிறுத்த ஒரே வழி ஒவ்வொரு தனி மனிதனும் தானே உணர்ந்து திருந்துகின்ற வழி. கடவுள் நாமத்தை ஜபியுங்கள். அது எந்த மதமாக இருப்பினும் சரி, இடையறாத கடவுள் நாமத்தை சொல்லுங்கள். அப்படி நம்பிக்கை இல்லை எனில் எங்கும் நிறைந்திருக்கின்ற இயற்கையின் பிரம்மாண்டத்தை உணருங்கள். அப்படி முயற்சி செய்கிற போது ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதியாக, இனிமையாக, நேர்மையாக வாழ்வதற்கு நிச்சயம் வழி தெரியும். தனி மனிதர்கள் திருந்தி நேர்மையாக வாழ்ந்தால் உலகத்தின் இந்த கூக்குரல்கள் குறையும். தனி மனிதனின் மாற்றம்தான் சமூகத்தின் மாற்றம். இந்த வருஷம் முடிஞ்சாச்சு. இனி வரப்போற புத்தாண்டை எந்த பயமும் இன்றி பீடு நடைபோட்டு வரவேற்போம். இந்த புத்தாண்டு வாழ்த்து பதிவையும் நம்ம முண்டாசுகவி வார்த்தையை வச்சே கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இச்சகத்துள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும், துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. மை நேம் இஸ் நியாஸ் பஷீர்.